Good evening, sir. சரி பிள்ளையா ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் நேற்று பரப்பளவு சுற்றளவு அதோட ஸ்டார்ட் பண்ணி முதலாவது வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவு பார்த்துனாங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கு 2πr, பரப்பளவு πr வர்க்கம். அதுக்கு பிறகு இணைகரத்தின் சம்பந்தப்பட்ட அதன் பண்புகள், எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும், ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள், எதிர்கோணங்கள் சமன், மூலைவிட்டம் பரப்பளவை இரு சமகூறுடும், மூலைவிட்டங்கள் தம்மை தாமே இரு சமகூறுடும். அதன்னு பார்த்துட்டு அடுத்தது உருளையோட நிப்பாட்டினாங்க. உருளையோட அன்னைக்கு இந்த புதுசா வராக்களுக்காக ஒரு டக்குன்னு சொல்லி போட்டு அதுல கணக்க பார்ப்போம். சரியா? உருளை என்ன சொன்னா நேற்று? நெக்ஸ்ட் மோல் பேணியை யோசிக்க சொன்னான். 6 அரை ஹெச்ன்றது உயரமா இருக்க போகுது. உருளைன்ற சுற்றளவு இல்லை, உருளைக்கு என்ன வரப்போகுது? பரப்பளவு, மேற்பரப்பளவு வரப்போகுது. அப்ப நெக்ஸ்ட் மோல் பேணியை யோசிச்சுங்கன்னா என்ன நடக்கும்? மேலே ஒரு வட்டமுகம், கீழே ஒரு வட்டமுகம், சைட்டில் ஒரு வளை மேற்பரப்பு, பெரல் பெரல் மாதிரி வளை மேற்பரப்பளவு. நேற்றும் காட்டினாங்க வட்டத்தை இப்படி சுத்தி இருக்கும் வளை மேற்பரப்பளவு. அதை என்ன செய்ய போறோம்? ரெண்டா வட்டி பிரிச்சா என்ன மாதிரி வரும்னா நேற்று செவ்வகமா பெருமண்டு காய்ச்சினா ஓமோ இல்லையா விளையாடு நேற்று அதானே காய்ச்சினாங்க செவ்வகமா வரப்போகுது. அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? ரெண்டு முகம், ரெண்டு வட்ட முகம் வரப்போகுது. ரெண்டு வட்ட முகமும் ஒரு வளை மேற்பரப்பும் வரப்போகுது. அப்ப இது 6 6 இதுக்கு மாறு. இது இந்த பரப்பளவு என்ன? பையா வர்க்கம் பையா வர்க்கம். இது நேரு சொன்னான். அந்த வளை மேற்பரப்பை வெட்டி விரிச்சா என்ன வரப்போகுது? வட்ட வில்லின்ற சுற்றளவு தான் என்னது? இந்த செவ்வக பக்கத்துல என்ன 2πr இருக்க போகுது. இந்த உயரம் தான் என்ன? இதுல இருக்கு உயரம் h. சரியா? அப்ப இவ்வளவு அவன் முழு முழு மேற்பரப்புக்கு என்ன சம்பாடு? மேற்பரப்பளவு பையர் இருக்கும் 2πr வர்க்கம் பிளஸ் 2πr h என்று வரப்போகுது. இதான் என்னது? உருளைன்ற மொத்த மேற்பரப்பு என்ன சமன்பாடு. சிலவள கேள்வி கேட்பான். வளை மேற்பரப்பு என்னது? 2πr h. இதை பாய்ப்பார். சரியா? இத கடைசியில பாய்ப்போம். இதப்பா வச்சுதான் இப்ப இருக்கிற கணக்கு எல்லாம் செய்ய போறோம். முதலாவது கேள்வி பாருங்க. 2018 8வது கேள்வி. 2018 8வது கேள்வி. நோட் பண்ண கணக்கு. 2018 8வது கேள்வி. 2018 8வது கேள்வி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது?
880 சென்டிமீட்டர் வர்க்கம். 880 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு உள்ள ஒரு செவ்வகத்தால் அடி அடியினாரை 14 சென்டிமீட்டர் உள்ள திண்ம செவ்வட்ட உருளையின் வலைபரப்பை செவ்வமாக மூடுமாறு ஒட்டப்பட்டுள்ளது. ஒரு செவ்வகத்தால வச்சு அடியின் ஆரை 14 இருக்கிற ஒரு செவ்வகத்தை உருளைங்க இப்படி உருளை கீழ் வட்டங்கிறீங்களா? சரியா? இது ஆறு இது எவ்வளவு 14 இருக்கா? 880 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு உள்ள ஒரு செவ்வகத்தால உங்களுக்கு தான் இருக்கு. இது கொட்டுறதுக்குள்ள இதை விட்டு மட்டும் கேட்கக்கூடாது. இது பெருசா இருக்கணும். இல்ல பாருங்க. சரியா? 880 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள 880 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள ஒரு செவ்வகத்தால் அடியினாரை 14 உள்ள ஒரு திண்ம செவ்வக உருளை செவ்வட்ட உருளையின் வலைபரப்பை செப்பமாக மூட. வலைபரப்பை மட்டும்தான் மூட போறான். பிறகு அதுல திருப்பி சொன்னவர் 2πr வர்க்கம் + 2πr எல்லாம் தேவையில்லை. என்ன கேட்டது? வலை மேற்பரப்பு. அப்ப வலை மேற்பரப்புக்கு என்ன சமன்பாடு? 2πr h. சரியா? ஒட்டப்பட்டுள்ளோம். இதுக்கு என்ன செஞ்சுட்டான்? ஒட்டியாச்சு. 280 வச்சு அந்த வலை மேற்பரப்பு ஒட்டியாச்சு. அப்போ உருளையில உயரம் இவர் எச்சா கேட்டு கிடக்கு. எச்சா கேட்டு கிடக்கு. வலை மேற்பரப்புக்கு இந்த மேற்பரப்பு தான் நாங்க சுத்தி ஒட்ட போறோம். அப்போ 880 சாமான் 2 தர 22 7 தர 6 6 எவ்வளவு? 14 எச்சா காணட்டான். இப்ப பாருங்க வெட்டுறத 7 14 வெட்டினா 7 14 2 கூட மிச்சம் அவ்வளவு என்ன செய்யுது? பெருக்குது. அப்படியே எஞ்சாலும் தான் எச்சோட இவ்வளவு பெருக்குது. அப்படியே எஞ்சாலும் தான் பெரிய வரும். மாறி முன்னுக்கு எச்சா போட்டு எழுதுறேன். 280 கீழே 2 தர 22 தர 2 தர போகுது. இப்ப ரெண்டாம் வாய்ப்பு 2ஆல சுருக்கணும். முதல் 22ஆல வெட்டுவோம். 22ஆல வெட்டினா எத்தனை முறை வர போகுது? 4 0 88 பேர் 22 4ஆல் பிரிக்கணும்னா 8 8 88 வரும். வெட்டினீங்கன்னா 4 கூட ஒரு சைவர் அப்படியே வரும். மிச்சம் 2ஆல வெட்டினா 20 திருப்பி வெட்டினா 10 எச்சம் எவ்வளவு வர போகுது? 10 சென்டிமீட்டர். இவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் புள்ளியர். இவ்வளவுதான் விஷயம். எச்சமன் 10 சென்டிமீட்டர் வர போகுது. அடுத்தது 2019 7வது கேள்வி. புரிஞ்சுட்டீங்களா? 2019 7வது கேள்வி. நோட் பண்றாங்க. நோட் பண்ணிடுங்க. ரெண்டாயிரத்தி 19 7வது சொல்லுதண்டா. ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் அடியினாரை 7 சென்டிமீட்டர். திண்ம செவ்வட்ட உருளையில அடியினாரை 7 சென்டிமீட்டர். அதன் உயரம் 10 சென்டிமீட்டர். உருளையின் வலைபரப்பின் பரப்பளவை காணுங்க. சிம்பிளா கேட்டு விட்டார். பாத்தீங்களா? பார்த்து சும்மா வலைபரப்பின் பரப்பளவு சமன்பாட்டை கொண்டு நேர போட்டா விட போகுது. வேற ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தி கேட்கல. அப்ப என்ன? வலை பரப்பின் மேற்பரப்பு வலைபரப்பின் பரப்பு எவ்வளவு? 2πrh 2 தர 22 தர 6க்கு பதிலாக எவ்வளவு தந்தவன்? 7 சென்டிமீட்டர். 6 10 சென்டிமீட்டர் உயரம். 7 தர 10 இந்த வேலையும் வெட்டினீங்கன்னா கட்டுப்பட்டு மிச்சம் 44 தர 10 440 சென்டிமீட்டர் வர்க்கம். வர்க்கம் கவனிச்சுக்கோள். மறந்துடாத வர்க்கத்தை விட்டுறாங்களா தம்பி? வர்க்கம் வெட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கான புள்ளி ஒன்றை வெட்டி விடலாம். சரியா? வதை கவனிச்சு கொண்டு செய்யுங்க. அடுத்தது 2021 12ஆம் கேள்வி. 2021 12ஆம் கேள்வி. 2021 12ஆம் கேள்வி. இப்ப நேற்று எல்லாரும் சொன்னதெல்லாம் செஞ்சு வாசி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நேற்று 8 மணிக்கு முடிஞ்சோடய அடுத்த வகுப்புக்கு போயிட்டு
முட்டையை கட்டி நித்திர கொண்டுட்டு வந்தீங்களா இல்லை தானே? எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2021 12 என்ன சொல்லுது? 7 சென்டிமீட்டர் ஆரையும் 5 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட உருளை. 7 சென்டிமீட்டர் ஆரையும் 5 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் வலைப்பரப்பை முற்றாக மூடுவதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு தாளின் குறைந்தபட்ச பரப்பளவு கேட்டார். திருப்பியும் அதேதான். என்னது? 7 சென்டிமீட்டர் ஆரையும் எத்தனை சென்டிமீட்டர் உயரமா? 5 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு உருளைன்ற வலைப்பரப்பை மட்டும்தான் என்ன செய்ய போறோம்? முற்றாக மூட போறோம். ஒரு தாளுண்ட குறைந்த அப்போ வலைப்பரப்பு 2πRH 2 தர 22 தர 6க்கு பதில் என்ன 7 தர H5 சரியா? 2πRHல நேரம் போட்டீங்கன்னா அகலாம் வாய்ப்பாடு 8 44 தர 5 எவ்வளவு? 20க்கு சைவலி 2 மிச்சம் 20 முதல் கேள்வி செஞ்ச 440 நேரம் ஆச்சு. சென்டிமீட்டர் வர்க்கம். அது என்ன அளவு தந்திருக்கான்றதை கவனிச்சுக்கொள்கிற மாதிரி இருந்தா அப்படி போட்டுறாங்க. சரியோ? அடுத்த கேள்வி 2022 11வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 11வது கேள்வி. தம்பி கவனி. 2022 11வது கேள்வி. மற்றது தருவோம். அது எல்லாம் ஒட்டிய பேட்டர்லாம் வருது. புதுசா ஒன்றும் பெரியல. பெருசா மாற்றம் ஒன்று வளைபரப்பக்கான். அப்ப இதுல 2022 11வது கேள்வி என்ன சொல்லியிருக்கு? அடியின் விட்டம் 14. இப்ப கவனி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிடும். அடியின் விட்டம் எவ்வளவுன்னு சொல்லிட்டான்? 14 சென்டிமீட்டர்னு சொல்லிவிடும். ஆக செவ்வட்ட உருளையின் வலைபரப்பின் பரப்பளவு 352 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். உருளையின் உயரத்தை கேட்டுட்டான். ஒரு சமன்பாடுல மாறி மாறி உயரத்தை கேட்கிறான், பரப்பளவு கேட்கிறான், சுத்தி சுத்தி மலை மேற்பரப்பு கேட்கிறான். என்ன சொல்லி போட்டான்? விட்டம் 14 சென்டிமீட்டர். பிறகு ஆரை எடுத்து செய்கிறீர்கள் என்ன சொன்னிட்டான்? விட்டம் 14 சென்டிமீட்டர் வந்துட்டான். உயரம் தெரியாது, அதைத்தான் கேட்டு கிடக்கு. நான் முடிக்க நாங்கள் 2 அவ்வளவும் நான் கேட்டு கொண்டிக்க தேவை. கடற்கரை செய்ய வேண்டிய நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லி கொண்டு போறேன். அவ்வளவு 352 சென்டிமீட்டர் வர்க்கமா வலை மேற்பரப்புன்னு பரப்பளவு. 14 விட்டம் 14 சென்டிமீட்டர். அப்ப 6 என்ன செய்யணும்? காணும். விட்டம் 14 6 எவ்வளவு? 6 7 7 தீயமே 14 2 பிரிப்பாய். சரியா? பிரிச்சு 7 சென்டிமீட்டர் போடுவீங்க. இப்ப திருப்பி வலை மேற்பரப்பின் பரப்பளவு 2πRH. வலை மேற்பரப்பின் பரப்பளவு 352 சென்டிமீட்டர் வர்க்கம். 2 தர 22 ஒரே பழைய பல்லவிதான். 6 என்ன கண்டு வச்சு கையெழு. 14 போட்டுட்டு வாரையில எச்ச கேட்டு கிடக்கு. 7 மூலம் வெட்டலாம். மிச்சம் என்ன செய்யுது? பெருக்குப்படுது. அப்ப எச்சவன் 352 2 தர 22 சுருக்க போறோம். 11ஆம் வாய்ப்பாடால வெட்டி பார்ப்போம். 11 வெட்டினா 22க்கு எத்தனை முறை? 2 முறை. இதுல வெட்டினீங்கன்னா 33க்குள்ள 3 மிச்சம் 2. 33 35ல 33 முறை 2. அந்த 2 இதோட சேர்ந்தா 22 அதுக்குள்ள 2. திருப்பி 2ஆல வெட்டினா 16. திருப்பி வெட்டினோம்டா 8. எச்சமன் 8 சென்டிமீட்டர் வரப்போகுது. ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சு. சரியா? அடுத்த கேள்வி 2022 21வது கேள்வி. 2022 21வது கேள்வி. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தந்திருக்கான். வேற ஒன்றுல கொஞ்சம் யோசிக்க விட்டுருக்கான். வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அழிக்கலாம். என்ன சொல்லியிருக்கான்? இரு செவ்வட்ட உருளைகளின் உயரங்கள் சமனா. உருளையின் உயரங்கள் ரெண்டும் சமனாகும். அவற்றின் சிறிய உருளையின் அடியின் ஆரை 10 சென்டிமீட்டர். 2 செவ்வட்ட உருளை
போடுங்க. ஒரு பக்கம் மட்டும் போடுறான்னு யோசிக்காங்க. உயரம் என்னது சமனா. அப்ப இது எச்சண்டா இவரும் எச்சா தான் இருப்பார். அதை வந்துட்டு போகிறீங்க பாருங்க. சரியா? இரு செவ்வட்ட உருளைகளின் உயரங்கள் சமமாகும். அவற்றின் சிறிய உருளையின் அடியினாரை சின்னண்ட அடியினாரை 10 சென்டிமீட்டர். இவற்றார 10 சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது பெரிய உருளையின் கனவளவு சிறிய உருளையின் கனவளவின் 4 மடங்கு. அப்ப இவற்ற கனவளவு பி என்று வச்சோம்னா கனவளவோட வந்துட்டு கனவளவு பி என்று வச்சோம்னா இது என்னது 4b. சரியா? 4 மடங்கா பெரிய உருளையின் அடியினாரை காணட்டாம். இந்த ஆறை காணட்டாம். சரியா? அடியினாரை காணட்டாம். அதுல அவன் தந்துட்டான். செவ்வட்ட உருளையின் கனவளவு பையார் வர்க்கம் எச்சண்டு தந்துட்டான். அப்ப உருளையின் கனவளவு என்ன சமன்பாடு? பையார் வர்க்கம் எச். சீராவார அந்த உருளைன்ற கீழ் அடி வட்ட பரப்பு என்ன? தட்டு வட்டம் பையார் வர்க்கம். அதை உயரத்தால பெருக்கி விட்டா என்ன வரப்போகுது? கனவளவு பையார் வர்க்கம் எச். சரியா? பையார் வர்க்கம் எச். இப்ப தந்த தரவுகளை வச்சுக்கொண்டு என்னென்ன தந்திருக்கான்? இவற்ற கனவளவு இவற்றைய விட 4 மடங்கு கூடவா. அப்ப இவற்ற கனவளவை இவற்ற 4 மடங்குன்னு போட்டா சரிதானே. அப்ப சிறிய உருளையின் கனவளவு சமன் பெரிய உருளையின் கனவளவு. உங்களுக்கு தான் நல்லது. இதெல்லாம் அங்க போய் இதெல்லாம் அழகி மேல கட்டுக்கொண்டு நிக்க தேவையில்லை. சிறிய உருளையின் கனவளவு பெரிய உருளையின் கனவளவு சமம். அப்ப சிறிய உருளைக்கு பை ஆர் வர்க்கம் எச். பெருசுக்கு திருப்பியும் பை ஆர் வர்க்கம் போடலாமா? இந்த இதுல நான் என்ன ஒரு ஆரை மாத்துறேன். வித்தியாசப்படுத்தி காட்டு. ஏன்? உயரம் சமன் இருந்தபடியே எச் அப்படியே போடலாம். பையும் சமன். ஆனா எச் என்னவா இருக்க போகுது? ஆர் வேற வேற. அப்ப அதை வச்சு கொண்டு நாங்க இப்ப மாத்த போறோம். அப்ப இதுல பெருசுண்ட இது எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அது முக்கியம். சரியா? பெருசுண்ட 4 மடங்கா இருக்க போகுது. இதை 4 தரம் இதை விட இது பெருசு 4 மடங்குண்டா. இதுண்ட கனவுல காணுண்டா இது 4ஆல பெருக்கினா தானே இது வரும். அதுதான் சிறியதை 4ஆல பெருக்கி விட்டுருக்கேன். 4 தரம் இதுல வெட்டக்கூடியதை பாருங்க. இதுல இருக்கலாம் 2 சமணக்காங்க. அந்த பையும் பையும் வெட்டலாம். எச்சும் எச்சும் வெட்டலாம். மிச்சமா இருக்கிறது 4 தர 6 வர்க்கம் சமன் கேபிட்டல் ஆர் வர்க்கம். இது கவனம். அப்புறம் 2க்கு முறை 6 வர்க்கம் போடுற இல்லை. அப்ப இந்த ஆறு வர்க்கம் சிறிய உருளை என்ன என்ன ஆறு என்ன 4 தர 10 தர 10 பெருசு 6 வர்க்கம். குளத்தையும் பிரிக்கிறான் 400 வரப்போகுது 6 வர்க்கம். அப்ப ஆறு சமன் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர் வரப்போகுது. 400 வர்க்க மூலம் என்னது? 6 சமன் வர்க்க மூலம் 400. அதான் என்னது? 20 சென்டிமீட்டர் வரப்போ. அப்ப உங்களுக்கு இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்ன? உருளையின் கனவளவு பையார் வர்க்கம் எச். இது தெரிஞ்சிருந்தா அது ஒன்று தெரியும். மற்றது இது சொல்ல தெரிஞ்சிருக்கும். என்னது? ஒரு நிறைய சொல்லிக்க சின்ன உருளையின் கனவளவுன்னா 4 மடங்கு பெருசுன்னு வந்துட்டார். ஆனா நாங்க அதை பிரதியிடைக்கு என்ன செய்யணும்? இதை 4ஆல பெருக்கினா தானே இதுக்கு சரியா வரும். இப்ப இதுக்கு சும்மா யோசிப்போம். 30 சென்டிமீட்டர் கனவளவு. அப்ப இவற்றை 4 மடங்கு இவர் வருவன்டா. இவர் எத்தனை 4 இவரை 4ஆல பெருக்கினா 120 சென்டிமீட்டர் கனம். அப்ப இதுல என்ன செஞ்சனா இந்த 30 நான் என்ன செஞ்சேன் 4ஆல பெருக்கினேன். அப்ப இந்த விடைக்கு தான் நாங்க என்ன செய்யணும்? 4ஆல பெருக்கணும். அதுல கவனமா இருக்கு. மாறி பெருக்கணும்டா பின்னத்துல இதை ஒன்று வரப்போகுது. சரியா? இவ்வளவு தான் என்னது உருளை சம்பந்தமா வந்த கேள்விகள். சரியா? அப்ப நாங்க என்னென்ன பார்த்துட்டோம்? வட்டத்துல வட்டம் அதோட சேர்ந்த சேர்த்தி உருக்கள் வர்றது பார்த்துனாங்க. உருளை பார்த்துட்டோம். விநாயகரம் பார்த்துட்டேன். இப்ப அமைப்பு கட்டுரை வினாக்கள் பின்னுக்கு வர பகுதியே இந்த ஒன்றுண்ட பி பகுதி அதுல அமைப்பு கட்டுரை வினாக்கள் பார்ப்போம். சரியா? முதலாவது 2018 அமைப்பு கட்டுரையில ஒரு சுற்றளவு அந்த இதுவரையில அடுத்தது 2019 வந்துட்டு அவருக்கு அடுத்து பாருங்க.
இதை அழிச்சிட்டு இந்த படத்தை மேல் மூலையில போடுறோம். இப்படி ஒரு சேர்த்து இவ்வளோ தந்துட்டான். இதை தந்து போட்டு கேள்வியா நான் கொண்டு போவேன். என்னென்ன உருக்கள் இருக்கு? இந்த டோட்டல் லைனுக்கு மேல ஒரு அரைவட்டம். அதுக்கு என்ன அரைவட்டம் இது என்ன? இது 14 விட்டம். ஒரு அரைவட்டம் தந்தா விட்டோம் பாஞ்சு விழுந்து பையாறு வர்க்கத்துல பரப்பளவோ சுற்றளவோ வேண்டாம். அரைக்கு பதிலாக 14 போடுறது இல்லை. அப்போ இதுக்கு அரைவாசி கண்டு போடும். கீழே தந்திருக்க ஒரு சரிவகம். சரிவகத்துக்கு என்ன பரப்பளவு கேள்வியை பொறுத்து சொல்றேன். சரியா? ஒரு தகடு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சரிவகம் ஏபிசிடியின் உருவுல காட்டப்பட்டுள்ளவாறு சரிவகம் ஏபிசிடியின் பி சிடியின் சிடியின் வடிவம் உள்ள ஒரு பகுதியை விட்டம் டிசியை உடைய ஒரு அரைவட்ட பகுதி. ஒரு அரைவட்ட பகுதி என்ன செய்யலாம் கொண்டுள்ளது. இந்த உருவம் இந்த சரிவகத்தையும் இந்த அரைவட்ட பகுதியும் கொண்டுள்ளதாம். பையன் ஒரு மனம் 22 2 எடுங்க அதிலேயே தந்திருக்கிறான். சரியா? முதலாவது கேள்வி கேட்டிருக்கு. அரைவட்ட பகுதியின் விளிம்பின் வழியே, அரைவட்ட பகுதி என்னது? இது இந்த விளிம்பின் வழியே டியிலிருந்து ஆரம்பித்து, டியில தொடங்கணுமா, டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடையுமாறு, சியில முடிவடையுமாறு ஒவ்வொரு அடுத்துல இது பொத்தான்களும் அடுத்து இருக்கிற பொத்தான்களுக்கு இடையில 2 சென்டிமீட்டர் இருக்குமாறு சிறிய பொத்தான்களை பொருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இங்கு தேவைப்படும் பொத்தான்கள் எண்ணிக்கை. அடிக்கடி என்னது இப்படி பொத்தான்கள் ஏதாவது லைட்டுகள் பல்புகள் கேட்பாங்க. அப்ப என்னது இந்த டியில தொடங்கணுமா சியில வந்து முடியணுமா ஒவ்வொரு சென்டிமீட்டர் இடைவெளியில 2 சென்டிமீட்டர் இடைவெளியில ஒரு பட்டின் பொத்தான் என்ன பட்டின் வச்சு தைக்கணுமா. அப்ப இதுக்கு தேவையான பொத்தான்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டு கிடாக்கு. பொத்தான்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டு கிடாக்கு. அப்ப முதலாவது இதுக்கு என்னது இது எவ்வளவு வேண்டிய இவ்வளவு தூரம் காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? இந்த வில்லின் நிலையெல்லாம் காண வேண்டும். முதலாவது என்ன செய்யும்? இங்க என்ன வர்றேன் அரைவட்ட வில்லின் நீளம். இங்க செய்க வழி முக்கியம். அங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே ஒன்றும் விட்டுட்டு பாரு. செய்க வழி முக்கியம். அரைவட்ட வில்லின் நீளம் வந்து அரை தர 360 180 தர வில்லின் நீளம் 2πr வர்க்கம். என்ன இப்படித்தானே பாத்துறாங்க? 2πr வர்க்கம் இல்லை 2π. அதை அழுத்தமா ஞாபகம் வச்சுக்கணும். முறை வர்க்கம் போட்டுட்டு செஞ்சுட்டு நிக்கிறேன். அப்ப இதுல பாவிச்சு பேசிட்டோம்னா 360 180 2 தர 22 6 14 14 வந்திருக்கா அரை வட்டம். அப்ப இது என்னது விட்டம். அப்ப 7. சரியா? வட்டி சுருக்கணும் 7 மேலும் வெட்டலாம். இதை வட்டின வேண்டா ஒன்றிற்கு 2 செய்யக்கூடிய நேரம் அரையண்டே போடு ஞாபகம் வச்சுக்காக. சரியா? இனி வெட்டுறதுக்கு என்ன கீழே 2 இருக்கு. இதையும் வெட்டின வேண்டா 22 சென்டிமீட்டர் என்னவா இருக்க போகுது? இந்த பில்லின் நீளமா இருக்க போகுது. 22 சென்டிமீட்டர் பில்லின் நீளம் வேண்டா பொத்தான்களின் எண்ணிக்கை 22 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் நடப்பு பொத்தான் வைக்க போறோம். 2ஆல பிரிப்போம். பிரிச்சா எத்தனை வரும்? 11. அதோட என்ன செய்ய போறோம்? 1 கூட்ட போறோம். 12 பொத்தான்கள் வரும். அடுத்த ஒன்று கூட்டுறாரு. இந்த ஒரு உரு துறந்த உருவா இருந்தா திறந்த உருவட்டா இங்க தொடங்கி இங்க முடியுது. ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகல. திறந்த உருவா இருந்தா என்ன செய்யும்? அந்த என்ன வில்லோ நீளமோ அந்த இது வாரத என்ன எவ்வளவு இடைவெளியோ அதால பிரிச்சு போட்டு வாரப்படியோட ஒன்று என்ன செய்யும்? கூட்டுவோம். ஏன் இங்க ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒன்று இங்க தொடங்க இங்க ஒன்று எக்ஸ்ட்ராவா வேற போதும். 2 இடம் முடிக்கல. அதனால ஒன்றை கூட்டுவோம். இதே ஒரு மூடியில ஒரு ஒன்று வைங்க. இந்த 22 சென்டிமீட்டர் ஒரு வட்டத்துல வந்துட்டு அப்ப இங்க வச்சு கொண்டு போய் வச்சு இப்ப 22 நான் வைக்கிறதுக்கு காட்டுற மாதிரி உண்டு.
2 4 6 8 10 12 14 16 18 20 22. இப்ப நீ பாருங்க இங்க தொடங்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்க வந்தா அதே இடத்துல வந்துட்டு அப்ப இன்னொரு பட்டின் வைக்கணுமா? வைக்க தேவையில்லை. மூடின ஒரு வண்டா ஏன் அதே இடத்துல இருக்கு. இப்போ பட்டின் வச்சதுக்கு மேலே இன்னொரு பட்டின் வச்சுட்டா இருப்போமா? இல்லை தானே. இங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. திருப்பி ஒன்றே வைக்குமா? இல்லை. அப்ப 11 பட்டின் மூடின ஒரு வண்டா வைப்போம். இது திறந்த ஒரு. அப்ப என்ன செய்யும்? பிரிச்சு தான் வைக்கணும். அப்ப இதுல இந்த இதுல ஞாபகம் வரையிலுமே திறந்ததுக்கா மூணுக்கா அப்ப என்ன செய்யலாம்? அப்படி பிரிச்சு போட்டு எண்ணி பார்க்கலாம். எத்தனை 2 4 எண்ணி பிரிச்சு போட்டு எத்தனை பட்டின் வந்திருக்கு என்ன எண்ணி போட்டா அதை போடலாம். அதை பிரிச்சு காட்டணும். புத்தகங்கள் எண்ணிக்கைகள் கொடுத்ததுக்கு மார்க்ஸ் தனியா தருவாங்க. பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது தகட்டின் மொத்த பரப்பளவை கேட்டுக்கிறார். தகட்டின் மொத்த பரப்பளவு இதுல இந்த சமன்பாடு இது பிரதிட்டு எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்குறார். இது கொண்டு இதுக்கு கொண்டு இதுல கவனிச்சுக்கணும். இதுலயே கவனிச்சுக்கணும். ஒரு அடுத்தடுத்த இலதுகள் போட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்ப இதுவெல்லாம் காண்றதுக்கு இது கொண்டு கொடுக்குறார். அடுத்தது இந்த பிரிக்கிறது கொண்டு கடைசி விடை கொண்டு கொடுக்குறார். இது கொண்டு வண்ணி போட்டா கடைசி விடைக்கு மார்க்ஸ் வரும். அந்த பிரிச்சு செய்க வழிக்கான மார்க்ஸ் வராது. அப்ப அதுக்கு மொத்தமா எவ்வளவு வருது? இந்த முதல் கல்விக்கு 4 கல்வி. இவ்வளவு தான். இவ்வளவு செய்யறதுக்கு தான் 4 மார்க்ஸ் தரான். கணக்கே இல்லை. இவ்வளவு சின்னனா பிரிச்சு போட்டு என்னது முதலாவது கேட்ட ஒவ்வொரு முறையும் வடிவமையா வராது. இந்த வட்டமோ ஏதோ ஒரு உருவத்தை தந்தா அதுல வில்லி நிலம் அல்லது பரப்பளவு அதை வச்சு இதை கண்டுக்கும். அடுத்தது அதுல எத்தனை புத்தகங்கள் வருது. ரெண்டாவது தகட்டின் மொத்த பரப்பளவை காண்க. தகட்டுன்ற மொத்த பரப்பளவை காணிச்சோம்னா தகடு எது? அறவட்டமும் சரிவாகவும் சேர்ந்தது. வரவட்டத்தின் பரப்பளவு முதலாவது காணும். அறவட்டத்தின் பரப்பளவு ரெண்டாவது நம்பர் கட்டாயம். அதுல இது உங்களுக்கு சக்சல் இதுல செய்யறோம். பின்னுக்கு தான் நம்பர் முக்கியம். அரை வட்ட அறதர பையார் வர்க்கம். அறதர பையார் வர்க்கம். அறதர 22 6 வர்க்கம். 6 எவ்வளவு? 7 தர 7 மலை மட்டி இடைமலை மட்டினா 11. வடிவாக்கவணி 7 மலை வெட்டுற ஒரு 7 வெட்டுப்படும். ஒரு 7 மிச்சம் கிடக்கு. இந்த ரெண்டையும் 22 மட்டினா 11. 11 தர 7 77 சென்டிமீட்டர் வர்க்கம். அரைவட்ட பரப்பளவு வரப்போகுது. அரைவட்ட பரப்பளவு 72 சென்டிமீட்டர். இப்ப இருந்தாலும் கொண்டிருக்கிற ஓட்ட கவனிங்க. அடுத்தது சரிவக பரப்பளவு சமன்பாடு. சரிவக பரப்பளவு என்ன? இந்த மிச்சம் நான் கீழே எடுக்கிறேன். சரிவக அரை தர 2 சமாந்தர பக்கம். இதெல்லாம் குறிக்கல. ஆனா சரிவகம் என்ன? இது ரெண்டுமே என்ன? சமாந்தர பக்கம். 2 சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை. இது சமாந்தர தர செங்குத்து உயரம். சரியா? அரை தர 2 சமாந்தர பக்கங்கள். 2 சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் வந்து போட போறோம். அப்ப அரை தர 2 சமாந்தர பக்கங்கள் எவ்வளவு? எது? இந்த 14 இந்த 14 ரெண்டையும் கூட்டுத்தொகை 16 + 14 தர செங்குத்து உயரம் என்ன? மறுபடியும் அதுல செங்குத்து போட்டிருக்கான். செங்குத்து உயரம் 10 சென்டிமீட்டர். இப்ப இந்த ரெண்டையும் இதுல வர 10ஐயும் வெட்டலாம். மிச்சது அப்படியே இங்க ஒன்று எழுதுறேன் பாருங்க. 16ஐயும் 14ஐயும் கூட்டினா எவ்வளவு? 30 தர 5. அவன் போட்டு அப்படியே கொண்டு போயிருக்கான். எவ்வளவு வருது? 150 சென்டிமீட்டர் வர்க்கம். 150 சென்டிமீட்டர் வர்க்கம். எது? சரிவக பரப்பு வருது. இப்ப எங்களுக்கு கேட்ட மொத்த தகட்டுன்ற பரப்பளவு. மொத்த எவ்வளவு? இந்த 77 சென்டிமீட்டர் வர்க்கம் அரைவட்டம். கீழே இவர் 150. அவர் ரெண்டையும் என்ன செய்யணும்? 77 + 150
227 சென்டிமீட்டர் வர்க்கம் மொத்த பரப்பளவா இருக்க போகுது. மொத்த பரப்பளவா இருக்க போகுது. சரியா? இதுல குறிக்காத குறிச்சு கொள்ளுங்க. நாங்க அடுத்தது சொல்ல. இதுல என்ன, இந்த சமன்பாடு எழுதி பிரதிகிறதுக்கு இதுக்குள்ள ஒன்று கொடுக்குறான். இந்த இதுல திருப்பி காண்ற இதுகளுக்கு கொண்டு கொடுக்குறான். இந்த ரெண்டு விடைக்கும் சேர்த்து ஒரு அரை அரைண்டு ஒன்று, கடைசி விடைக்கு ஒன்று. இதுக்கு இந்த விடைக்கும் அரையா வந்து அது சேர்த்து சமன்பாடு எழுதினீங்கன்னா அரை ஒன்று வரும். சேர்த்து இப்ப மொத்த பரப்பு அரைவட்ட பரப்பளவு பிளஸ் சரிவக பரப்பளவு, அரைவட்ட பரப்பளவை சரிவக பரப்பளவை சேர்த்து செஞ்ச வேண்டாம் இந்த பிளஸ் வரும். சரியா? விளங்கி சொல்லல அவனுக்கு நித்திரையா போனீங்களோ தெரியல. பாருங்க, நான் கண்ணு நோட் பண்ணி எனக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு. ரெண்டாயிரத்தி 19 பகுதி பியில 2வது. சரியா? நோட் பண்ணிப்பீங்க, அடிக்கிறேன். சரியா? படம் தேவை. இதுல 77 150 குறிச்சு வச்சிருக்கோம். என்ன நான் திருப்பி செய்யறதுக்காக சொல்றேன். சரியா? அடுத்த கேள்வி, அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு, இந்த அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமமான பரப்பளவு, இவற்ற பரப்பளவு எவ்வளவு? 77 சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து கண்டு வச்சுக்கலாம். 77 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமமான பரப்பளவும் ஏடி, ஏடிஆர் இவர் ஏடியின் நீளத்திற்கு சமமான நீளம் உள்ள ஒரு செவ்வக தகடு செய்யப்படும் எனில் அதன் அகலத்தை கேட்டுக்கிறது. அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமமான பரப்பளவும் ஏடியின் நீளத்திற்கு சமமான நீளம் உள்ள ஒரு செவ்வக தகடு. இப்ப இதுல உங்களை ஒரு இதாண்ட இல்லை, இதுல கொண்டே படத்தை குறியன்னு சொல்லல, இது இந்த அகலத்தை தான் கேட்டிருக்கு. நோம்பலாம் உங்களை ஒரு கேள்வியே கேட்டுக்கிறாங்க. அப்ப இது என்னது? செவ்வக பரப்பும் அது போடுவோம். பழமையான கேள்வி என்ன செய்வான்? இது இந்த பரப்புல வச்சவன் இதோட ஒரு துண்டை இணைக்க சொல்லுவான். ஒரு துண்டை இணைக்கணும்னா அந்த இணைச்சு காட்டணும். அது இணைச்சு காட்டுறதுக்கு தான் ஒரு புள்ளி கொடுப்பான். இதுல இந்த கேள்வியில என்ன இணைக்க சொல்லி ஒன்றுமே சொல்லல. அப்ப இந்த ஏடி இந்த அந்த இதுல இருக்கு இந்த பக்கத்துக்கு ஏடி என்னது? செவ்வகமா வரும். செவ்வகமா வரணும்டா. அப்ப அதுண்ட ஒரு இந்த பக்கம் ஏடி ஒரு பக்கமா இருக்க போகுது 10 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் நீளமா இருக்க போகுது. மொத்த நீளமா எவ்வளவு? நீளமா என்னன்னா அகலத்துல குறிச்சிட்டு அப்ப இது இந்த எப்படி வரப்போகுது? 10 சென்டிமீட்டர் வரப்போகுது. மொத்த பரப்பளவு 77 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கேட்டது இந்த அகலத்தை தான். செவ்வகத்தின பரப்பளவு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பிள்ளைகளே? என்னது செவ்வக பரப்பளவு சமம்? நீளங்கிற அகலம். செவ்வக பரப்பளவு தெரியும் உங்களுக்கு. அந்த 77 சென்டிமீட்டர் இருக்கு. நீளம் 10. வேற அகலம் தெரியாது. எக்ஸ் காணுவோம். ரெண்டும் பெருக்கப்படுது. இஞ்சால வந்து என்ன செய்யும்? பிரிவுபடும். அப்போ எக்ஸ் சமன் 77 × 10 7.7 சென்டிமீட்டர். இது அரைவாசி பேரும் தெரியாது. 10ஆல வீச்சா அவ்வளவுதான் தள்ளி குத்தி விடுறது. 100ஆல வீச்சா 2 தரம் தள்ளி குத்தி விடுறது. அப்புறம் திருப்பி இதுக்கு செய்வாங்க. 77 போட்டு 10ஆல போட்டு 7க்குள்ள இல்லை. இந்த 77க்குள்ள 7 முறை 70 சைவர். இதுக்குள்ள பார்த்தா தசம் ஏன்னா ஒரு சைவர் எடுத்தா தசம் தானே. இனக்கடா ரக்கன்னு என்ன செய் குத்தி போ இதை செஞ்சு போட்டு போய் கொண்டிருக்கணும். சரியா? இதுக்கு இந்த இது ஸ்டெப்பில் இதுக்கு ஒரு மார்க், கடைசி விடைக்கு ஒரு மார்க். அப்போ இதுக்கு மொத்தமாக 10 மார்க்ஸ் வரப்போகுது இந்த
அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கு. இதுல எனக்கு கஷ்டமா கேட்டோம்னா முதலாவது இந்த வில்லின் நீளம் கேட்டு அதுல பொத்தான் வச்சோம். அடுத்த மொத்த பரப்பளவு கேட்டான். இப்ப இந்த அரைவட்ட பரப்பளவுக்கு சமமா இன்னொரு பரப்பளவு உள்ள செவ்வகத்தின் அகலத்தை கேட்டுட்டான். சிம்பிளா முடிச்சுட்டான். இவ்வளவுதான் இதுல வந்தது. சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க பிள்ளைகளே. அடுத்தது 2020 பகுதி பியில 2வது கேள்வி. சரியா, அதுவும் என்ன உங்களுக்கு சரியா? ஓகே, அடுத்தது 2020 பகுதி பியில 2வது கேள்வியை பாருங்க. என்ன கேட்டிருக்கு, என்னென்ன உரு தந்திருக்கு முதல் தந்த உருவை டக்குன்னு பார்க்கணும். ஒரு அரைவட்டம் தந்திருக்கு, கீழே ஒரு செவ்வக பகுதி, செவ்வக பகுதியை இணைச்சிருக்கு. தந்த தரவு முதல் வாசிப்போம். உருவில் ஒரு செவ்வக பகுதி ஏபிசிடி உடனே கை வச்சு பாரு. ஏபிசிடி இதுதான் செவ்வக பகுதி. அப்புறம் இதை யோசிக்கிறது, இதுதான் செவ்வக பகுதி ஏபிசிடியையும் 14 மீட்டர் ஆரையையும் உடைய ஆரையும் உள்ள 14 மீட்டர் ஆரை இல்ல, இதுல நடுவில் சென்டரா போட்டு உலம் என்ன 14, இது 14 இஞ்சால இருக்கிற என்ன இருக்க போகுது 14 விட்டம். அதை நான் கண்டன சரி மார்க் பண்ணுங்க. இதுல 14 எங்களுக்கு இப்படி தேவைப்படும் யோசிச்சுங்க. இப்ப இது 14 14 மீட்டரையும் 14 மீட்டர் ஆரையுள்ள ஒரு அரைவட்ட பகுதியையும் கொண்ட ஒரு பூப்பாத்தி காட்டப்படும். இது ஒரு இதுக்கும் தான் பூப்பாத்தி. இந்த செவ்வக பகுதியும் இந்த 14 மீட்டர் ஆரை உள்ள பாருங்க, இதுல மீட்டர் வந்துட்டான், ஒரு சென்டிமீட்டர் கூட கொடுக்குறீங்க. சரியா, இதையும் சேர்த்துதான் ஒரு பூப்பாத்தி பகுதி நிறுத்தப்பட்டுள்ள செவ்வக பகுதியில் இரண்டிலும் கற்கள் பரப்பப்பட்டுள்ள இந்த 2 செவ்வக பக்கத்திலும் என்ன கல்லு பரப்பப்படுது. சில வீடுகளுக்கு முன்னுக்கு செஞ்சிருப்பாங்க. ஒரு லைன்ல நடுவால ஒரு சின்ன சீமந்து ஒரு கட்டொன்று கட்டி 2 கரைக்கும் சின்ன சின்ன கல்லுகள் அந்த வெள்ளை கல்லுகளை போட்டு இதுல ஒரு டிசைன் மாதிரி செஞ்சிருப்பாங்க. அப்படி ஒரு செட்டப் இது. சரியா, இதுல முதலாவது கேட்டிருக்கான் பூப்பாத்தியின் செவ்வக பகுதியின் நீளம் பிசியை காணட்டான். பூப்பாத்தியின் செவ்வக பகுதியின் நீளம் பிசியை காணட்டான். அப்ப எது செவ்வக பகுதி? இவற்ற நீளம் பிசியை காணட்டான். இதை காணட்டான் என்ன செய்யலாம்? இதுக்கு பெருசா செய்க வழிகள் இருக்கலாம், போயிடலாம். நீங்க யோசி. இதுல 7 சென்டிமீட்டர் தந்துருக்கு, இதுலயும் 7 சென்டிமீட்டர் தந்துட்டு. செவ்வகத்தின் ஒரு பண்பு இருக்கு, என்ன எதிர்பக்கம் செவ்வகம் ஒரு இணையத்தின் ஒரு சிறப்பு இணையரமா தான் இருக்க போகுது. அப்ப இந்த பக்கம் என்னவா இருக்க போகுது, சமனா இருக்க போகுது. அப்ப இதுல 14 14 28 மிச்சம் எவ்வளவு? இவ்வளவு வரணும் உங்களுக்கு 28 மீட்டரா வரணும். அதுல இவ்வளவும் என்னது 7, இவ்வளவும் 7. மிச்ச துண்டு எவ்வளவு 28ல இந்த 7 மேலும் போனா 14 மீட்டரா வரப்போகுது. ஒரு இந்த படத்தை கீழ்வையில் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் இதை நினைக்கிறதுக்கு இந்த ஏழு போனா மிச்சம் 14 மீட்டரா இருக்க போகுது. சரியா, அப்ப முதலாவது பிசி நீளம் 28 செய்ய 14 மீட்டர். இதுக்கு தான் மார்க், ஒரு மார்க்ஸ் கொடுப்பான். சரியா, கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்தது கேட்டிருக்காரு முனையிடவிலே பூப்பாத்தியின் அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. பூப்பாத்தின் அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. இந்த அரைவட்ட பகுதி போன முறை என்ன கேட்டாங்க, அரைவட்ட வில்லின் இப்ப அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. அரை
வட்ட பகுதி. அறதர பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? பையா வர்க்கம். அறதர பைக்கு பதிலாக 22 ஆறு வர்க்கம் எவ்வளவு? இது நான் தந்தவன் அவனே தந்துட்டான். 6 14 14 தர 14. இப்ப வெட்டலாம். ரெண்டாம் ஏழாம் வாய்ப்பாடால் வெட்டினீங்கன்னா 2 முறை. இதுல வெட்டினீங்கன்னா இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டுரும். இதை பெருக்கினா என்ன வரும்? 8 8 2 2 308 மீட்டர் வர்க்கம். 308 மீட்டர் வர்க்கம் வந்து வரணும். சரியா? 308 மீட்டர் வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம் கொண்டு போட்டா அப்புறம் போச்சு. சரியா? பாருங்க, சிம்பிளா கேட்டான். இதை வச்சுக்கொண்டு இந்த பிசி நீளம் கேட்டான். அடுத்து இந்த அரைவட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்கான். அடுத்தது போவோம். அரைவட்ட பகுதியின் பரப்பளவானது கற்கள் பரப்பப்பட்டுள்ள இரு பகுதிகளின் பரப்பளவின் கூட்டுத்தொகைக்கு சமநிலை செவ்வக பகுதியின் ஏபியை காட்டு. படம் 2 வாசிக்கிறேன். என்னது? அரைவட்ட பகுதியின் பரப்பளவு கண்ட 308. இந்த கல்லு ரெண்டும் பரப்பி வச்சிருக்கு. இந்த ரெண்டு பகுதியின் பரப்பளவுக்கு சமமா? பரப்பளவுக்கு சமம்டா. அவர் என்னத்தை கேட்டிருக்கார்? செவ்வக பகுதி ஏபின்னு கேட்டிருக்கு. இதை கேட்டுக்கிறாரு. இது ரெண்டு சமனண்டா அதை வச்சுக்கொண்டு ஏபின்னு கேட்டுக்கிறாரு. அப்ப என்ன இது ரெண்டு சேர்த்தீங்கன்னா என்ன உருவம் பெறப்போகுது? இதையும் ஜாயின் பண்ணா திருப்பி ஒரு செவ்வக பரப்பு. அப்ப முதலாவது அரை வட்ட பரப்பு சமன் என்ன? செவ்வக பரப்பா. அவர் தந்ததை பாவிக்கிறோம். அரை வட்ட பரப்பு 308 மீட்டர். அதுல குறியீடுல இதுல தேவையில்லை, செஞ்சு போட்டு பிறகு வரும். அந்த ரெண்டையும் கூட்டினா என்ன? 7 7 14. என்னது? நீளமா இருக்கலாம். இதை நீளமா வச்ச வேண்டாம். இது ஏபி என்னது? அகலம் வைப்போம். இது தானே காணப்போறோம். இல்லை மாறி வேறும் பெருக்கேங்க. இப்ப ஏபியை காண போறோம்டா. ஏபியை வச்சுக்கொண்டு இந்த 14 பிரிச்சா ஏபி சமன் 308 14 பிரிக்கிறோம். பிரிச்சா இருக்கிற எத்தனை முறை? 2 2. ஏபி சமன் 22 மீட்டர். அப்ப இதான் என்னது? நீளம். ஏபி தான் நீளம். சரியா? ஏபி தான் நீளம் வரப்போகுது. 22 மீட்டர் வந்துட்டு. சரியா? அடுத்த கேள்வி விளங்கிட்ட ஏபிய கண்டாச்சு. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. 3 கேள்வி முடிஞ்சு. அப்புறம் இதுக்கு ஒரு இது கொடுப்பான். இது கொண்டு இது பிரதிரத்துக்கு கொண்டு இங்கே கொண்டு என்ன பிரிச்சு கொண்டு போவார். அடுத்தது முழு பாத்தியினதும் சுற்றளவை கண்டு அச்சுற்றளவுக்கு சமமான சுற்றளவையும் அரைவட்டத்தின் விட்டத்திற்கு சமமான அகலத்தையும் கொண்டு ஒரு செவ்வக நீளத்தை காணட்டான். முழுப்பாத்தியின் சுற்றளவு. முழுப்பாத்தின் சுற்றளவு அப்புறம் போய் நின்று இப்படியே வளைஞ்சு நிக்கிறது. இது என்ன? கல்லு பரப்பின ஏரியா. கல்லு பரப்பின இடத்துக்கு காண்றது இல்லை. முழுப்பாத்தி அவங்க இதுல வலிக்குவோம். இங்கே தொடங்கினா இப்படியே சுற்றி கொண்டு வந்து உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு வந்து இந்த டிக்கு வந்து திருப்பி சிக்கு வந்து பி ஏ முழுப்பாத்தின் சுற்றளவு. சரியா? இது அழைக்கிறேன். ஒரு நிமிஷம் தான். டக்கு நோட் பண்றாங்க. நோட் பண்ணுங்க. சரியா? என்னதுன்னா முழுப்பாத்தின் சுற்றளவுக்கு கேட்டு போட்டாங்க. முழுப்பாத்தின் சுற்றளவுக்கு என்ன செய்யணும்? எது எது அவங்களுக்கு? இவர் தெரியும், இவர் தெரியும். வில்லின் நீளம் தெரியாது. அப்போ வில்லின் நீளத்தை டக்குன்னு இருக்க காணணும். இந்த நிலம் இப்ப கண்டுட்டோம். 22 கண்டனாங்க. இதையும் கண்டனாங்க. 14 14 மூலம் மிச்சம் 14. குறிச்சு கொண்டு 14 மீட்டர். இது 22 மீட்டர். இந்த நிலம் இந்த மீட்டர் 22 மீட்டர். இது 14. எங்களுக்கு இந்த வில்லின் நீளம் மட்டும் காண வேணும். அறவட்ட வில்லின் நீளம். அறவட்ட வில்லின் நீளத்துக்கு என்ன சமன்பாடு? அரை 2πr. விளங்குதா? சுத்தி சுத்தி ஒரேதான். அரை தர 2 தர 22 தர அரைக்கு பதிலாக என்ன? 14 சென்டிமீட்டர் போடுவீங்க. அரைக்கு பதிலாக 14 சென்டிமீட்டர். இந்த ரெண்டையும் மட்டும்தான். 7 14 2.
44 மீட்டர் ரெண்டு வரப்போகுது. இந்த வில்லின் நீளம் எவ்வளவு? 44 மீட்டர் ரெண்டு வரப்போகுது. மொத்த சுற்றளவு மொத்த மொத்த சுற்றளவு இச்சு வரும். தமிழ் பிள்ளைகளும் வரும். மொத்த சுற்றளவு எவ்வளவு? எங்க ஒரு இடத்துல தொடங்கினோம்னா திருப்பி வந்து அந்த இடத்துல முடிக்கும். நான் இந்த பியில தொடங்குறேன், இப்படி போகும். சரியா? இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு? 14 பிளஸ் திருப்பி இங்க சியில இருந்து இந்த டிக்கு போறதுக்கு 22. அப்புறம் டியில இருந்து டக்குனு வட்டத்துக்கு போமா இல்ல, இதுல ஒரு துண்டு இருக்கு, இதுக்கு இங்க 7 இங்கேயும் 7 பிளஸ் இந்த வட்ட வில்லு நாங்க இப்ப 44 அரை வட்ட வில். திருப்பி இங்க வந்துட்டு திருப்பி உள்ளுக்கு ஒருக்கா போகணும் 7 பிளஸ் 22. எங்க தொடங்கின வந்து அங்க முடிச்சுட்டேனா? தொடங்கின இடத்துல முடிச்சு கொடுங்க. அங்கேயாவது ஒரு இடத்துல கையை வச்சு தொடங்கிட்டு முடிக்கும். பிறகு ஒரு இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க. கோலத்தையும் கூட்டினா என்ன நடக்க போகுது? மொத்த வில்லுண்டா வரப்போகுது. 22 22 44, இன்னொரு 44 வரப்போகுது. இவர் சரி இவர் சரி இவர் சரி, மிச்சம் 14. 7 மூலம் 14, 14 14 28. சரியா? இப்ப கூட்டினோம்டா 8 16 ஒன்று மிச்சம் 8 10 116 மீட்டர் ரெண்டு வரும். 116 மீட்டர் ரெண்டு வரும். சரியா? 116 மீட்டர். 22 22 44 44 நேர கூட்டம் 14 28 8 16 ஒன்று மிச்சம் 8 10 அந்த ஒன்றும் 116 மீட்டர் ரெண்டு வரும். சரியா? இவ்வளவு தான் என்னது இந்த வட்ட இந்த முழு பூப்பாத்தியில சுற்றளவா இருக்க போகுது. சரியா? இப்போ முழு பூப்பாத்தின சுற்றளவையும் கண்டுட்டோம். சமமான சுற்றளவையும் முழு பூப்பாத்தினது சுற்றளவையும் கண்டுட்டோம். அச்சுற்றளவுக்கு சமமான சுற்றளவையும் இந்த சுற்றளவுக்கு சமமான சுற்றளவையும் அரை வட்டத்தின் விட்டத்திற்கு சமமான அகலத்தையும் கொண்ட இந்த சுற்றளவுக்கு சமமான சுற்றளவையும் அரை வட்டத்தின் விட்டத்துக்கு சமமான அகலத்தையும் கொண்ட ஒரு செவ்வகத்தின் நீளத்தை காட்டாம். இதுலயும் என்ன செய்ய இதான் அதில் ஒன்றே கீழே சொல்லு. சுற்றளவுக்கு சமமா இருக்கணுமா? செவ்வகத்துல விட்டா இது 14, இது 14 28. இங்கே என்ன வர போகுது? எதிர்பக்கம் 28 இருக்க போகுது. முழு சுற்றளவுக்கு சமமான சுற்றளவு அரை வட்டத்தின் விட்ட சமமான அகலத்தையும் கூட செவ்வகத்தின் நீளத்தை காண சொல்லி. அப்ப இதை காண சொல்லு. இதை எக்ஸ் என்ன, இதுவும் எக்ஸ். அப்ப செவ்வகத்தின சுற்றளவுக்கு என்ன சுத்தி கூட்டுவோம். அது என்னவா இருக்கணும்? இந்த 116 சமனா இருக்கும். 116 சமன் எக்ஸ் சக எக்ஸ் சக 28 சக 28 கூட்டினா 2x சமன் சக 28 28 56 116. இந்த 56 இஞ்சால வந்து என்ன செய்யும்? கழிப்படும். கழிச்சா 116ல இருந்து 56 போனா 2xக்கு சமனா இருக்கும். கழிச்சா 6ல இருந்து 6 போனா செய்வோம். 1ல இருந்து 5 போகாது. கடன் எடுத்தா 6. இந்த இது இல்லாம போயிட்டு 60 வரப்போகுது 2x. அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு விட்டு வரப்போகுது? 30 மீட்டர் ரெண்டு வரப்போகுது. சரி, எக்ஸ் சமன் 30 மீட்டர். டக்குன்னு நோட் பண்ணுங்க. சரியா? அடுத்த வழி போமா 2020 பார்க்கலாம். இனி 21. உனக்கு சொன்ன விலைங்க தானே அரைவட்ட வில்லு நிலம் கண்டாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் மார்க்ஸ் கூட போகும். அரைவட்ட வில்லு நிலம் கண்டாங்க, மொத்த சுற்றுலா கண்டாங்க, சுத்தி எல்லாம் தொடங்கி நடக்கலாம் வந்து முடிக்கக்கூடிய மாதிரி. அதை என்ன சொல்லியிருக்கான்? இந்த அரைவட்ட விட்டத்திற்கு சமனான அகலமாவா மொத்த சுற்றுலாவுக்கு சமனான சுற்றுலாவு உள்ள ஒரு செவ்வகமா வேணும். அதனால நீளத்தை கேட்டிருக்கு. அப்ப 28னா இது 28, இது எக்ஸ்னா இது எக்ஸ். அதை வச்சு கொண்டு ஒரு சமன்பாட்டை கொண்டு போட்டோம். எக்ஸ் சமன் 30 மீட்டர். எக்ஸ் சமன் 30 மீட்டர் எழுதாம செவ்வகத்தின் நீளம் 30
30 மீட்டர் கொடுங்க. நாங்கள் எக்ஸாம் என்னென்ன பேர் வச்சு நாங்கள் திருத்தினாலும் தெரியாதானே. 30 மீட்டர் கொடுங்க. முதல் செஞ்சது 20. சரியா? கவனிச்சுக்கணும். முதல் செஞ்சது 22 மாறி போட்டேன் 20. இப்போ செய்ய போகிறது 2021 பகுதி பியின் 2வது கேள்வி தான். அதே மாதிரி 2வது கேள்வி. சரியா? கவனிங்க படியில வடிவா கவனிங்க. அடுத்த கேள்வி. படம் சின்ன போயிட்டு. சரியா? 21 மீட்டர். இது 28 மீட்டர். பி ஏ சி. அப்போ உலகம் தந்திருக்கு. உலகம் தரவும் தந்துட்டு கேள்வி தந்தாங்க. உருவில் ஒரு செங்கோண முக்கோணம். உருவில் ஒரு செங்கோண முக்கோண நிலப்பகுதி ஏபிசி. ஒரு செங்கோணம் முக்கோணம் வந்து தந்துட்டான். ஏபிசி. உருவில் ஒரு செங்கோண நிலப்பகுதி ஏபிசியையும் பிசியை விட்டமாக கொண்ட ஒரு அரைவட்ட நிலப்பகுதியை. இது செங்கோண முக்கோணின்னு தந்துட்டான். அதை குறிச்சுக்கணும் செங்கோணத்தை. இதையும் பிசியை விட்டமாக கொண்ட, இதை விட்டமான நடுவில் அறையா பிரிக்கலாம். விட்டமாக கொண்ட ஒரு அரைவட்ட பகுதியையும் நிலப்பகுதியையும் கொண்ட ஒரு பூப்பாத்தி காட்டப்பட்டுள்ளது. பூப்பாத்தி இதை மாறி மாறி சுற்றி சுற்றி கேட்க அரைவட்டம் இங்கே முக்கோணம். அங்க செவ்வகம் அந்த போன கேள்வியில செவ்வகம் வந்து, அதுக்கு முதல் கேள்வியில சரிவகம் வந்து பாத்தியா. ஒரு வித்தியாசம் இல்லை. செவ்வகம் சரிவகம் ஒரு வட்டத்தோட கொண்டே சேர்த்து சேர்த்து விடுறான். 2018 என்ன செஞ்சுட்டான், அதுல எஸ்டி கிராஃப் கொண்டே போட்டிருக்கான். சில இடத்துல வட்ட வரைய போடுவான் அந்த இடத்துல. அதை நாங்க பாக்கியாக பார்ப்போம். இப்ப இதுல முதலாவது கேள்வியை வாசிப்போம். ஏசியின் நீளத்தை காணட்டா. ஏசி ஏசியின் நீளத்தை காண்றதுக்கு பைதகரஸ் ஒருத்தர் இருந்தார். அவற்ற பைதகரஸ் தேட்டத்தை போடுவோம். அப்ப இதை நாங்க எக்ஸ் என்று வைப்போம். இது இங்க சின்ன செய்யணும். அப்ப எக்ஸ் வர்க்கம் பைதகரஸின் தேட்டம் என்ன சொல்றது? ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி என்ன? முக்கோணத்துல செங்கோணம் ஒரு கோணம் செங்கோணமா இருக்கணும். செங்கோண முக்கோணில செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் என்ன? செம்பக்கம். செம்பக்கம். சரியா? செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு. செம்பக்கத்தின் வர்க்கம் நான் இதுல ஒரு பேரை வைக்கிறேன். எக்ஸ் ஒய் செட் வைக்கிறேன். செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு என்ன இருக்கும்? சமனா இருக்கும். y வர்க்கம் சட் வர்க்கத்துக்கு சமமா இருக்கும். இதைத்தான் பைதகரஸ் என்ன சொல்றது. செங்கோணத்துக்கு எதிராக இருக்க பக்கம் தான் செங்கோணம், செம்பக்கம். சரியா? இதுல செங்கோணம் இது செம்பக்கம் எதப்ப எக்ஸ். அப்ப நேரம் அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் வர்க்கம். மற்ற 2 பக்கங்கள்ட வர்க்கங்கள்ட கூட்டுத்தொகை. இந்த பக்கம் எவ்வளவு? 28. மற்றவர் 21. 2 வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கும் சமன் வந்துட்டான். அதுல பாருங்க ஒரு சாடை ஒன்று வந்திருக்கான். 28 சமன் 4 தர 7. 21 சமன் 3 தர 7 தந்துட்டான். அத போட்டு நாங்க என்ன செய்யலாம்? சுருக்கலாம். இல்லாட்டி இணையில இதை பறிக்கிச்சு போட்டு செய்யலாம். அங்க போய் 2 மணி கடை என்ன செய்யுங்க? 28 பெருக்கு. பெருக்கின 8 8 64 4 எழுதி ஆரம்பிச்சோம். 8 2 16 22 16 1 மிச்சம் 4 4 3 5 4 8 7 754 784 பிளஸ் 784 பிளஸ் 21 வர்க்கம். அது அடிக்கடி செஞ்சாங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 442 1 1 2 2 2 2 4 1 4 4 441. சரியா? குளத்தையும் கூட்டி போட்டு கூட்டினா என்ன? 4 3 5 8 4 12 2 எழுதி 1 மிச்சம் 4 7 11 11 125 1225 வருது. 1225. இதை திருப்பி என்ன செய்யணும்? வர்க்கமாக்குறதுக்கு ஏதோ 2 எண்ணு பெருக்கம் தான் என்ன வரப்போகுது? 1225. கடைசியில் ஒரு 5 வந்துட்டு அது உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட். ஏன் ஏதோ ஒரு கடைசியா 5 முடிகிறதுன்ற வர்க்கமா தான்
வரப்போகுது. அப்ப இதுல 225 வரணுமெண்டா எங்களுக்கு தெரியும் 225 தர 25 எவ்வளவு? சரியா? 25 தர 25 ஐயஞ்சு 25 ரெண்டு மிச்சம். ரெண்டு 10 10 12 10 ஒன்று மிச்சம் 5 625. அப்ப இவருக்கு அடுத்த 25 தான் கிட்ட கிட்ட வரப்போகுது. அப்ப அடுத்ததா 35 தர 35 போடும். 35 தர 35 இப்படி மினக்கடி செஞ்சு பார்க்கணும். அங்கே டக்குன்னு போடணும். உங்களுக்கு சொல்றதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்றதை சொல்றேன். ஐயஞ்சு 25 ஐமூன்று 15 15 ரெண்டு 17 மூவஞ்சு 15 ஒன்று மிச்சம் 3 9 9 10 5 12 ஒன்று மிச்சம். அந்த ஒன்று இதோட சேர்ந்தா 2 அந்த அப்படிப்பட்ட அப்ப எக்ஸாம் எவ்வளவு வர்க்கமூலம் 125 220 1225 35 மீட்டர் வரப்போகுது. அப்ப எக்ஸாம் 35 மீட்டர். சரியா? இவ்வளவும் கண்டு கொடுத்துருவீங்க. எக்ஸாம் 35 மீட்டர் வரப்போகுது. சரியா? அடுத்தது முழு பூப்பாத்தியை சுற்றி ஒரு வேலியை அமைக்க வேண்டியுள்ளது. அவ்வேலியின் நீளத்தை காண்க. முழு பூப்பாத்தியை சுற்றி ஒரு வேலி அமைக்க வேண்டியிருக்கா. அதுக்கான சுற்றளவை காணட்டா. அவ்வேலியின் நீளத்தை காணட்டா. நீளத்தை காணட்டா. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? சுற்றளவு தான் காண ஒழிக்கிட போறோம். சரியா? இதை அழிக்கிறேன். சரியா? நோட் பண்றாங்க. அந்த இதை பதினேழு சிந்தேட்டம் அது முதலாவது கேள்வி. என்னடா இது கொண்டு எழுதிவிட்டாருன்னு யோசிக்காது. அங்க முதலாவது கேள்வி அதுக்குள்ள அப்படியே செஞ்சிருந்ததை குறிச்சிட்டு 2வது கேள்வி என்னது அப்படியே கவனிங்க. முடிகிற நேரம் வந்துட்டு முறையில ஒரு பாருங்க. சரியா? முழு பூப்பாத்தியின் சுற்றளவை சுற்றி வெளியே ஒரு வேலி முழு பூப்பாத்தியை சுற்றி வேலியே அமைக்க வேண்டியோ வேலியின் நீளத்தை காணலாம். அப்ப எங்களுக்கு இவ்வளவு தெரியும். இவர் தெரியுதா இவர் தெரியுதா? இப்ப எங்களுக்கு தேவை என்ன? இந்த அரைவட்ட வில்லின் நீளம். அரை வட்ட வில்லின் நீளம் அது வந்து எத்தனை இடத்துல கண்டு அதான் ஒரேடியா இதை பார்த்தா என்ன நடக்க போகுது? தொடர்ந்து அதை பார்க்க ப்ராக்டிஸ் ஆகும். அரை தர 2πr அரை தர 2 தர 22 7 தர ஆரைக்கு பதிலா இதுல கவனமா இருக்கணும். 28 2ஆல வச்சு 14 போடணும். அப்புறம் 28 போட்டா எல்லாம் முடிஞ்சு போய் 2 இதுல ஒரு 2 வெட்டு போட்டா 44 மீட்டர் அரை வட்ட வில். அப்ப மொத்த சுற்றளவு அல்லது வேலியின் நீளம் எவ்வளவு? இங்க தொடங்குறேன் நான் வீல தொடங்கின இங்க போறதுக்கு எவ்வளவு? 21 பிளஸ் இங்க வேற 35. அப்புறம் குறுக்கால ஒன்றும் போறீங்களே. வேறு என்ன வீட்டு அந்த காணியை சுற்றி தான் அடைப்பீங்க. அப்புறம் குறுக்கால அது சிலர் ஏதாவது மறைக்கிறதுக்கு ஏதாவது அடைச்சி விட்டுருப்பாங்க. அந்த இதுல காணியை சுற்றி அதை பாதுகாக்கிறதுக்கு அடைக்கிறது. சுத்தி இங்க வீல ரிசிக்கு வர்றது எவ்வளவு? 44 கூட்டினா இந்த ஒன்றும் இந்த 4 5 இந்த 5 10 சைவழி ஒன்று மிச்சம் 2 2 3 6 10 100 மீட்டர். மொத்த வேலியின் நீளம் எவ்வளவு? 100 மீட்டர். சரியா? மொத்த வேலியின் நீளம் 100 மீட்டர். அரைவட்ட பகுதியின் பரப்பளவு காணட்டா. அடுத்த கேள்வி. சரியா? கவனிங்க. அடுத்தது அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. ஒரு கஷ்டம் இல்லை. சிம்பிளா கேட்டுக்கொண்டு போறான். 3வது கேள்வி அரைவட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? அரைதர பையார் வர்க்கம். அரைதர பையார் வர்க்கம். அரை தர பையார் வர்க்கத்துக்கு பதிலா 22 7 ஆறு எவ்வளவு? 14 தர 14 வெட்டி சுருக்கிறவன்டா 11 இதை வெட்டினவன்டா 2 முறை இவ்வளவுதான் மிச்சம் பெறப்போகுது. சரியா? இதுல வெட்டிட்டோம் 22ஆல 14 ஏற்கனவே பேருக்கு நான் 308 வந்தது. பெரிய காட்டுறேன். 8 8 2 2 8 0 308 மீட்டர் வர்க்கம். மீட்டர் ரெண்டு போட்டுட்டு வாரில்லை. பூப்பாத்தின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவு 308 மீட்டர் வர்க்கம். சரியா? 4வது கேள்வி நாங்க அடுத்த வகுப்புல அது மிச்சம். இது இன்னொரு வருஷம் இருக்கு. 2022 இருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கங்கால என்ன செய்ய போறோம்? வரி, இந்த சுங்க வரி, தீர்வை வரி, வட் வரி, வருமான வரி, இந்த சம்பந்தமான கேள்விகள் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர்றது ஸ்ட்ரக்சர். அது அங்கே எஸ்ஐக்கு அவரோட சேர்த்து பங்குகளை கொண்டு போயிட்டு எஸ்ஐக்குள்ள போகும். சரியா? போய் ஒரே பேட்டர்ல வரும். இப்போ நான் ஒரே பேட்டர்ல திருப்பி சொல்ல ஒரே என்ன நான் ஒரே கேள்வியே திருப்பி
வட்ட வட்டத்தின் வில்லின நீளம் வில்லின நீளம் வட்டத்தின் பரப்பளவு பரப்பளவு ஏதோ ஒரு உருவத்தோட என்ன செய்யுது சேர்ந்து சேர்ந்து வருது அதை நாங்க என்ன செய்யறோம் எப்படி காண்றோம் அப்ப முன்னுக்கு ஒரே பட்டில தான் வருது பின்னங்கள்லையும் இதே மாதிரி தான் முன்னுக்கு ஒரு மூன்று step ஒரே வேலை தான் வரும் அதையும் யோசிக்காம போடுவோம் அப்ப அதுக்கு பின்னுக்கு தான் கொஞ்சம் யோசிக்க விடுவோம் அப்ப அந்த முன் வேலையை இதுல எல்லாம் கவர் பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்ப இதுல இவ்வளவும் பார்த்துட்டோம் இனி மிச்சம் நாங்க மிகுதிய நாளைக்கு 7 மணிக்கு இதே டைம் கிளாஸ் இருக்கு நாளைக்கு நான் டைம் டேபிள் என்ன மாதிரி என்று நான் நாளைக்கு இன்றைக்கு இல்லை நாளைக்குள்ள டைம் டேபிள் அங்கே அடுத்தடுத்த கிழமையில ஒரு டைம் டேபிள் நான் போடுவேன் சரி பிள்ளைகளே நன்றி வணக்கம்